நண்பர்களே வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சுங்க. எங்கே பார்த்தாலும் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்தவர், நல்லவர், வல்லவர், படித்தவர், பண்பாளர் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த டைலாக் தான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருங்க. அதனால் மக்களே மறக்காமல் வாக்களியுங்கள். வாக்களிக்க வேண்டியது நமது கடமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது நமது உரிமை. அதனால் எப்போதுமே உரிமையும் கடமையும் விட்டு கொடுத்துடாதீங்க. யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றது நம்மளுடைய அந்த உரிமை. அதை தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் மாற்று கருத்து எல்லோருக்கும் இருக்கும். ஒருவருக்கு ஒரு கட்சி மீது அல்லது அவர்கள் விரும்புகின்ற தலைவர்கள் மீது ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால் அவர்கள் விருப்பப்பட்ட தலைவரை கண்டிப்பாக அவர்கள் வாக்களிக்கலாம். கடைசியில் என்ன தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி மாற்று கருத்து என்ன இருந்தாலும் ஒரு நீதிமன்றமே வச்சுங்களேன், ஒரு 3 நீதிபதிகள் அமர்வுள்ள ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதில் 2 நீதிபதிகளோட கருத்து என்னவோ அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் தீர்ப்பாக மாறும். அதே போல் ஒரு 5 நீதிபதிகள் அமர்வுள்ள ஒரு வழக்கை விசாரிக்கிறேன்னா 3 நீதிபதிகளோட தீர்ப்பு தான் இறுதியாக வரும், அதுதான் தீர்ப்பாக மாறும். அதே போல் மக்கள் வாக்களித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் நாளைய முதல்வராக வரப்போகிறார். அப்படி ஒரு முதல்வர் வரட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.